கடினமாக உழைத்தால் எந்த நிலையையும் அடையலாம் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார். இஸ்ரோ தலைவராக பொறுப்பேற்க உள்ள நாராயணன் கன்னியாகுமரியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டிற்கு சேவை செய்ய பெரிய வாய்ப்பு கிடைத்துள்ளதாக கூறினார். கடினமாக உழைத்தால் எந்த நிலையையும் அடையலாம் என்று கூறிய அவர், இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியை தொடங்கும் போது அண்டை நாடுகளை நம்பியிருந்ததாக தெரிவித்தார். தற்போது 432 வெளிநாட்டு செயற்கைக்கோள்கள் நமது ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தொலை உணர்வு செயற்கைக்கோள் இந்த மாதிரிலாம் செயற்கைக்கோள் அனுப்புகிறோம். இப்போ நிறைய ப்ரோக்ராம் புது ப்ரோக்ராம்லாம் இருக்குது. புதுசாட்டு ஒரு ராக்கெட் டெவலப் பண்ணிட்டு ஆரம்பிச்சிருக்கோம். 30,000 கிலோ எடையை கொண்டு போகக்கூடிய ராக்கெட்டு செய்ய போகிறோம். அது மாதிரி இந்தியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைக்கிறதுக்குள்ள அப்ரூவல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்குள்ள முதல் மாடியூல் அதுக்குள்ள ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. சந்திரயான் 3 பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுதான் சந்திரயான் 3 தான் முத நிலாவின் தென் துருவத்தில் இறங்கிய முதல் நாடு என்ற பெருமை நம்மளுக்கு கிடைச்ச ஒரு ப்ரோக்ராம் ஆகும். இப்போ சந்திரயான் 4 ப்ரோக்ராம் இருக்கு. சந்திரயான் 4 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா நிலாவில் தரை இறங்கி அங்கிருந்து சாம்பிள் கொண்டு வந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ப்ரோக்ராம். இது மாதிரி நிறைய ப்ரோக்ராம் இருக்கு.